ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம திருமந்திரம் பாடல்கள் 44, 45 பார்க்க போகிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாடல் 44. போற்றி என்பார் அமரர் புனிதனடி, போற்றி என்பார் அசுரர் புனிதனடி, போற்றி என்பார் மனிதர் புனிதனடி, போற்றி என் அன்புள் விளங்க வைத்தேனே. பாடலோட பொருள் ரொம்ப எளிமையானது. வாங்க இப்போ பார்க்கலாம். அமரர் அப்படின்னா வானவர், வான் உலகத்தில் வாழ்கிறவங்கன்னு அர்த்தமா. புனிதன்னா நம்ம சிவபெருமான். சரி வாங்க. தேவராகட்டும் அசுரராகட்டும் பலன் கருதியே பரிசுத்தனாகிய சிவபெருமானை போற்றி வணங்குவர். அவங்க எல்லாம் ஒரு எதிர்பார்ப்போடு தான் சிவபெருமானை வணங்குவாங்களாம். ஏதாவது ஒரு பலன் கருதியே தான் வணங்குவாங்களாம். சிவபெருமானை போற்றி வணங்குவர். மனிதர்களுள் உள்ளன்புடன் பிரதிபலன் கருதாது சிவனை வணங்குபவர்களை கவனிச்சிங்களா? பிரதிபலன் கருதாது சிவனை வணங்குபவர்களை அவனை தங்களுக்குள் நிலைவரச் செய்து விடுகிறார்கள். அதாவது சுருக்கமாக இங்கே என்ன சொல்கிற வரான்னா, அன்பு உள்ளமே இறைவன் வாழும் இல்லம். அன்பர்கள், அன்பு உள்ளம், யாருக்கிட்ட அன்பு இருக்கோ அவங்களோட உள்ளத்தில் தான் இறைவன் வாழ்கிறாரு அப்படின்றத இந்த பாடல் மூலமாக நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. சரி வாங்க நண்பர்களே, அடுத்த பாடலை பார்ப்போம். பாடல் 45. முறைமை செய்பவன். விதி வழி அல்லாது இல்வேலை உலகம், விதி வழி இன்பம் விருத்தமும் இல்லை, துதி வழி நித்தலும் சோதி பிரானும், பதிவழி காட்டும் பகலவன் ஆமே. இந்த பாடல் மூலமாக சித்த திருமூலர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த உலகம், இந்த கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் ஒரு ரூல்ஸ் படி நடந்துக்கிட்டு இருக்கு. உலகிற்கு ஒளியூட்டும் சூரியனைப் போல மூல ஒளியாகிய இறைவனும் தன்னை பணிந்தார்க்கு தவறாது வீடு வேற்றை அருள்கின்றான். இந்த உலகமானது சுயேட்சையாக செயல்படுறது கிடையாது, அதுவாக செயல்படலை. அதை இறைவனோட அருளால் தான், இறைவனோட ஆணைப்படியே அது இயங்குது அப்படின்றத இந்த பாடல் மூலமாக நமக்கு புரிய வைக்கிறாரு சித்தர் அவர்கள். எதுவுமே தன்னைத்தான், அதாவது இந்த உலகம் கூட தானாக செயல்படலை, அவரோட ஆணையின்படியே இங்கே நிகழுது, எல்லாமே அவருடைய சித்தத்தின்படியே அப்படின்றது தான் இந்த பாடலோட பொருள். சரி நண்பர்களே, இன்றைக்கி நம்ம 2 பாடல்கள் பார்த்துட்டோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.